பாருங்கள் கறி மீன் நல்லா வேட்டை நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க. நமக்கு ஒன்று மாட்டிருக்கு. இதான் ஃபஸ்ட்டு மீன் செம்மையாக இருக்கும். பார்க்க உருவ மீன் நல்லா சைஸாக மாட்டுருக்கு. எடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏரி தான் வந்திருக்கோம். மீன் பிடிக்கலான்னு தூண்டி போட்டு நம்ம தூண்டி போட்டிருக்கோம். நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பாருங்கள், ஏகப்பட்ட பேர் பிடிச்சிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாஸ் நீங்கள் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கறி மீன் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை லைட்டாக பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் தான் பிடிச்சிட்ருக்கோம். மழையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. நம்மளும் மீன் பிடிச்சின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு தெரியுங்களா? செம்ம மழை. ஓரளவுக்கு இதுதான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு மழை நல்லா. அதிலே நம்ம மீன் பிடிச்சின்னு தான் இருக்காங்க. இவ்வளோ பேர், எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜிலேபி, கறி மீன் இதெல்லாம் மாட்டிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சின்னு இருக்காங்க தூண்டில் போட்டு. செம்ம லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது. தண்ணி விடுற உள்ளார செத்துருடா. தண்ணி பாருங்கள், நல்ல சைஸான மீன் போகிறோம். காலில் அது விடணும். மேலே தான் லாக் ஆகிட்டார். உனக்கு ஒரு 500 காசு வாங்கணும். எதுக்கு காட்டுங்க. அது மூஞ்சி பிடிங்கனால குஷனே. சரி போடுங்க. ரத்தம் அப்படி வருது போகிறோம். ப்ரோ என்னையா ப்ரோ பிடிக்கும்? எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாறை மீன் செம்ம லைட்டாக சூப்பராக மாட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்ல சைஸான மீன் மாட்டிருக்கு. ஐயோ விட்டீங்களா? பாருங்கள், கறி மீன் நல்லா வேட்டை நிறைய பேர் பிடிச்சிட்ருக்காங்க. நமக்கு ஒன்று மாட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு மீன் செம்மையாக எடுத்துருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா கறி மீனாக தான் மாட்டிருந்தது. இங்கே பாருங்கள், கறி மீன். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் 20 பேருக்கு மேலே இருப்பாங்க. லெவல் பட்டை கணக்கு இல்லையா? சின்ன மீன் பிடிச்சிரா? சாகுல் தான் விட்டுருங்க. அது வந்து கெண்டை, கண்ணாடி கெண்டை. ஓகே.
சாக்கில் இப்போ நான் பூ கடை எடுத்து போனேன். அதான் வாயில் தான் வச்சுன்னு விழுது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முள் லாக் ஆகிருக்கு. அது நல்லா சாப்பிடுச்சு. எடுங்க எடுங்க, நல்லா முள்ளை முழுங்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்க. தெருல ஃபஸ்ட்டே மாடிச்சு எடுக்குது. அதான் முள் நானும் சொல்ல தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் கரை கம்மியாக இருக்குல்ல. அவருடைய வாயிலே வச்சுன்னு கம்முன்னு உட்காந்துருக்காரு. ஓகே, நல்ல சைஸான எவ்வளோ பேர் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். தண்ணிக்கு அன்றைக்கினே இது ஏய் விட்ட காட்டுற. ஏய் எடுடா. நீ சாவுடா. அதெல்லாம் சண்டியில் வருவீங்களா வருவாங்க. ஏய் எங்கே போகிறா? மீன் பிடிச்சி. ஓகே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உழுவ மீன் நல்லா சைஸாக மாட்டேதுக்கு. எடுங்கண்ணா எடுங்க. எத்தனை பேர் பிடிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய டேங்க்கில் இறந்து கிடக்குன்ட்டு நம்ம ஃபிஷிங் பண்ண இந்த இடத்துல. செம்ம பெருசு ஃப்ரெண்ட்ஸ். சைஸு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் டேங்க் நிறைய. செம்ம வேட்டை. வலையில் தான் மாட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். வெளியே தூக்கி போட்டிருக்காங்க இங்கே 2 பேரையும் ஜோடியாக மாட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்கார், அவரையும் பார்க்கலாம் நம்ம. இதோ டேங்கில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சைஸான டேங்கில் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது.